இன்றைக்கி அனு என்ற தோழிக்கிட்ட இருந்து ஒரு மின்னஞ்சல் என்னன்னு பார்ப்போமா. நான் 21 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என் உயிரும் காதலும் ஒரு கொலீக் தான். அவனுக்கு நான் 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பேர் கார்த்திக். அவன் காம், பொலைட் அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் நாங்கள் சேம் இண்டக்ஷன் பேட்சில் தான் மீட் பண்ணோம். முதல் நாளில் அவன் ஒரு பொலைட் ஹாய் சொல்லி பேசினான். அவன்கிட்ட ஒரு காம்னஸ் இருந்துச்சு, அதுதான் என் அட்டென்ஷனை இழுத்துச்சு. நாங்கள் 2 பேரும் ட்ரைனிங் ரூமில் பக்கத்தில் உட்காந்து இருந்த மூமெண்ட்ஸ், டீ பிரேக்கில் பேசி சிரித்த டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறிடுச்சு. இண்டக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேம் டீமில் அசைன் பண்ணப்பட்டோம். டெய்லி மார்னிங் காஃபி வரும்போது நான் அவன் காஃபி டேபிளில் வெயிட் பண்ணுவேன். அவனும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லாமல் டீ வாங்கிட்டு வருவான். ஆஃபீஸில் இருந்த 9 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். லன்ச், காஃபி பிரேக், லேட் நைட் சப்போர்ட் எல்லாம் அவன் கூட தான். ஸ்லோவாக அவனோட ஹேபிட்ஸ், அவனோட ஸ்டைல், அவன் சிரிச்சவே எல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நாங்கள் 2 பேரும் வீக்கெண்ட்ஸில் சம்டைம்ஸ் மீட் பண்ணுவோம். டீம், மூவி அவுட்டிங், கெஃபே ஹேங் அவுட்ஸ். ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன் அவன் இருக்கும்போது. ஹி யூஸ் டு ஷேர் பர்சனல் ஸ்டோரிஸ், அவன் ஸ்கூல் டேஸ், அம்மா அப்பா பற்றி, அவன் காலேஜ் டேஸ், ஈவன் பிரேக்கப்ஸ் டூ. ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு. 3 வருஷம் இப்படி தான் போச்சு. நான் இவன் ஷேர் பண்ணுறது, அவன் கேர் பண்ணுறது எல்லாம் பார்த்து லவ் பண்ணுறான்னு நம்பிட்டேன். அவன் என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுவான் நான் அழும்போது, அவன் கம்ஃபர்டிங் மெசேஜ் அனுப்புவான், பர்த்டே நான் கிஃப்ட் கொடுப்பான். அது எல்லாம் நான் என் மனசில் காதல்னு இன்டரப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல மழை பெஞ்சு அன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் நான் அன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன், சொல்ல வேண்டிய நேரம் இதுதான்னு. ஆஃபீஸ் முடிஞ்சக்கப்புறம் ரூஃப்டாப் கேஃபட்டேரியாவில் நான் ப்ரொப்போஸும் செஞ்சேன். கார்த்திக், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த 3 வருஷமில் ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அவன் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. 20 செகண்ட்ஸ் சைலன்ஸ். அதுக்கப்புறம் சைட், ஐ எம் சாரி, நான் உன்னை லவ் பண்ணலை. நான் உன்னை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். நான் எனக்கு பிடிக்கிற ஒருத்தியோட ஆல்ரெடி டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கேன்னு. எனக்கு இது டோட்டல் ஷாக். இது எனக்கு அவன் சொல்லவே இல்லை. அவனோட பிஹேவியரில் நான் லவ் பார்த்தேன், ஆனால் அவன் அப்படி இல்லைன்னு சொல்லி அப்படியே போயிட்டான். அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. நான் ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் அழுதேன். அது வரைக்கும் அவன் என்னை தப்பாக கூட ட்ரீட் பண்ணதில்லை. ஆனால் அவன் என் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப ரொம்ப வலிச்சது. 3 மாதத்துக்கு அப்புறம் அவனோட ரிலேஷன்ஷிப் அஃபிஷியலாக ஆயிடுச்சு. அவன் ஷிஃப்ட் ஆகிட்டான் பெங்களூர் பிரான்ச்சுக்கு. என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் அந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு சென்னையில் இருக்க சந்தோஷம் இல்லைன்னு தோணுச்சு. நாங்கள் தப்பு செஞ்சோமா? இல்லை, பட் நான் லவ் செஞ்சேன்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கே எனக்கு வேல்யூ இல்லைன்னு ஃபீல் ஆகுச்சு. இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். நியூ ஜாப், நியூ பீப்புள். ஆனால் என் மனசு ரொம்ப நேரம் அவன் கூட இருந்த மெமரிஸில் தான் இருக்குது. 2 பேரும் இல்லைனாலும் ஒரு உண்மை காதல் பண்ணுவாங்கல்ல. இந்த காதலுக்கு ஒரு எண்ட் இல்லை. ஆனால் அதை நினைக்கவும் இருக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. இந்த காதலுக்கு ஒரு ரிப்ளை இருக்கா? ப்ளீஸ். நிச்சயமாக இருக்கணும். உன் காதலை கேட்குறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நீ எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன்னு. காதல்னா ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் நடந்தாலும் அது உண்மையான உணர்வு தான். நீ தான் ப்ரொப்போஸ் பண்ண, ஆனால் காதல்லாம் மியூச்சுவலாக இருக்கணும். நீ தப்பு பண்ணலை, உன் ஃபீலிங்ஸ் உண்மை தான். சம்டைம்ஸ் காதல் பண்ண மாதிரி நடந்தாலும் சில மனிதர்கள்கிட்ட அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்ம மனசு அப்படி புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது கஷ்டம். நீ உன் காதலை மறக்க வேண்டாம். அந்த காதலை வாழ்க்கையை ஒரு லெசனாக எடுத்துக்கலாமே. இப்போது நீ நியூ சிட்டியில் இருக்க, அது ஒரு புது ஆரம்பம். காதலோட பிரிவுனால் உன் வேல்யூ குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை.
நீ ஒரு பியூட்டிஃபுல்லான சோல். நீ உண்மையான காதல் பண்ணுறவங்களில் ஒருத்தி. காதலில் சந்தோஷம்தான் முக்கியம், ஆனால் பிரிவு கூட ஒரு நல்ல டீச்சர் தான். இப்போ நீ தொடர போகிற பயணம் ஒரு காதல் பயணம் இல்லை, ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பயணம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அனு. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், யூ வில் க்ரோ பியூட்டிஃபுல்லி. இது போன்ற உங்களுக்கு உங்கள் கதைகளை ஷேர் பண்ணணுமா? நீங்கள் தாராளமாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம்ஸுக்கு உங்களோட கதைகளை அனுப்பலாம். நான் உங்கள் கதைகளை படிக்கிறேன். தேங்க்யூ.